பாராளுமன்ற தேர்தல் 2024 17வது பாராளுமன்றத்துக்காக 225 நபர்கள் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் வந்து மொத்தம் பதிவு செய்யப்பட்ட கேண்டிடேட்ஸ்களின் எண்ணிக்கை வந்து 8821 நபர்கள் ஆகும். இதுலேயும் நாங்கள் பார்த்தோம்னா 225 நபர்கள் தான் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போவார்கள். செலக்ட் பண்ணக்கூடிய 196 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. 29 பேர் வந்து நேஷனல் லிஸ்ட் சொல்லக்கூடிய தேசிய பட்டியலில் வந்து உள்வாங்கப்படுகின்றார்கள். இதன் அடிப்படையில் வந்து 8821 நபர்களில் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப்பில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் 3357. மெயின் பார்ட்டிகளை வந்து பார்க்கும்போது 5464 நபர்கள் டோட்டலாக வந்து 8821 நபர்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட கேண்டிடேட்ஸ் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லும் போது அதிகமான அளவு வந்து கேண்டிடேட்ஸ் மாதிரி வந்து கேட்கக்கூடிய ஒரு இடமாக வந்து கொழும்பு இருக்கின்றது. ரெண்டாவது வந்து நாங்கள் பார்க்கும்போது கம்பஹா மாவட்டம் இருக்கின்றது. மூன்றாவது திகாமடுல்ல மாவட்டமாக 3 மாவட்டங்களும் வந்து 1, 2, 3 என்ற அடிப்படையில் இருக்கின்றது. பார்ட்டி வைஸ் கேட்கக்கூடியவர்கள் வந்து டோட்டலாக வந்து நாங்கள் பார்க்கும்போது 966 நபர்கள் வந்து கொலம்பு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்கின்றார்கள். 567 பார்ட்டி வைஸ் கேட்கின்றார்கள். இண்டிபெண்டன்ட் குரூப்னு சொல்லும் போது 396 நபர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப்ல கேட்க கம்பா டிஸ்ட்ரிக்ட் வரும்போது கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டோட்டலாக 902 பேர் வந்து டோட்டலாக கேட்கின்றார்கள் கேண்டிடேட்ஸ் சொல்லும் போது. இதிலே வந்து பார்ட்டி வைஸ் வந்து 527 நபர்கள் வந்து பார்ட்டி வைஸும் இண்டிபெண்டன்ட் குரூப்னு சொல்லும் போது வந்து 374 நபர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப்ல கேட்கப்படுகின்றது. மூன்றாவது நாங்கள் பார்க்கும்போது திகாமடுல்லில் வந்து டோட்டலாக வந்து 640 நபர்கள் வந்து கேட்கப்படுகின்றார்கள். வந்து 210 நபர்கள் வந்து பார்ட்டி வைஸ் வந்து இதுல வந்து முக்கியமான ஒன்று சொல்லும் போது இண்டிபெண்டன்ட் குரூப் வந்து அதிகமான நபர்கள் இண்டிபெண்டன்ட் குரூப்ல கேட்கிறாங்க. 430 நபர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப்ல கேட்கக்கூடியதா இருக்கின்றது. ஸோ நீங்க வந்து இந்த டைம் வந்து 225 பேர்ல வந்து 196 பேரை வந்து நீங்களே செலக்ட் பண்ண போறீங்க. இதுலயும் நீங்க கல்வர்கள், கடையர்கள், அதே மாதிரி சண்டியர்கள், இதே மாதிரி ஸ்பா செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி பார் லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்களையும் விட்டு நல்ல நபர்கள் வந்து கிளீன் பார்லிமெண்ட் என்ற முறையில் வந்து பார்லிமெண்ட்டை கிளீன் பண்ணக்கூடிய இந்த தேர்தலில் வந்து நல்ல நபர்களை வந்து எங்களுக்கு தெரிந்தவர்களாயிருக்கலாம், அறிந்தவர்களாயிருக்கலாம், இவருக்காக வேண்டி நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் கொடுக்காதீங்க ப்ளீஸ் பண்ணி. என்ன காரணம்னு சொல்லும் போது நீங்கள் நல்ல நபர்களை மட்டும் தெரிவு செஞ்சு 225 நபர்கள் வந்து நீங்கள் உள்ளுக்க போடுங்க. இதுக்கு பின்னால் வரக்கூடிய பார்லிமெண்ட்டில் வந்து நல்லவர்களாகவே இருக்க வேண்டும்னு சொல்லி எல்லாருடையும் கோரிக்கை. அதற்காக வேண்டி நாட்டையும் முன்னேற்ற முடியும், எங்களோட லைஃபும் முன்னேறும், எங்களோட பிள்ளைகளுக்கு கடன் இல்லாத நாட்டை வந்து கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு சின்ன ஒரு மெசேஜை வந்து நான் யூடி லங்கா மூலம் தருகின்றோம்.